தெனாலிராமன் கதைகள் 253. ஒன்றுமில்லை. ஒருமுறை மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனிடம் ஒரு விசித்திரமான சவாலை வைத்தார். தெனாலிராமா, இன்று நீ எனக்கு ஒரு பொருளை காட்ட வேண்டும். ஆனால் அந்த பொருள் கண்ணுக்கு தெரியக்கூடாது, கைக்கு அகப்படக்கூடாது. ஆனால் அதன் பயன் மட்டும் உலகிற்கு தெரிய வேண்டும். அப்படி ஒரு பொருளை உன்னால் கொண்டு வர முடியுமா என்றார். மறுநாள் அவைக்கு வந்த தெனாலிராமன் கையில் ஒரு பெரிய மூடிய பானையுடன் வந்தான். மன்னர் ஆர்வத்துடன், தெனாலிராமா, அந்த பொருள் இந்த பானைக்குள் இருக்கிறதா என்று கேட்டார். தெனாலிராமன் மிகவும் ரகசியமாக, ஆமண்ணா, இதனுள் நீங்கள் கேட்ட அந்த அபூர்வமான பொருள் இருக்கிறது. இதன் பெயர் ஒன்றுமில்லை, ஆனால் இதுதான் உலகத்தையே இயக்குகிறது என்றான். மன்னர் குழப்பத்துடன் பானையை திறக்கச் சொன்னார். தெனாலிராமன் பானையை திறந்தான். உள்ளே பார்த்த மன்னர், தெனாலிராமா, இதில் ஒன்றுமே இல்லையே, வெறும் காற்றுதானே இருக்கிறது என்றார். அதற்கு தெனாலிராமன் சிரித்து கொண்டு, சரியாக சொன்னீர்கள் மன்னா, இதனுள் இருப்பது ஒன்றுமில்லை. இந்த காற்று தான் நீங்கள் கேட்ட அந்த பொருள். இது கண்ணுக்கு தெரியாது, கையில் பிடிக்க முடியாது. ஆனால் இது இல்லை என்றால் நாம் யாரும் உயிர் வாழ முடியாது. வெறும் பானைக்குள் இருக்கும்போது இது ஒன்றுமில்லை, ஆனால் சுவாசிக்கும் போது இதுவே எல்லாமும் ஆகிறது என்றான். தெனாலிராமனின் இந்த ஆழமான விளக்கத்தை கேட்ட மன்னர் வியந்து போனார். ஒன்றுமில்லை என்ற சொல்லையே வாழ்வாதாரமான காற்றுடன் ஒப்பிட்டு பேசிய அவனது அறிவை எண்ணி பாராட்டினார். அமைச்சர்கள் அனைவரும் தெனாலிராமனின் சாதுரியமான பதிலை கேட்டு வாயெடுத்து போயினர். மன்னர் தெனாலிராமனுக்கு பட்டு துணிகளையும் பொற்காசுகளையும் பரிசாக அளித்து கௌரவித்தார். நீதி. ஒன்றுமில்லாததாக தோன்றும் விஷயங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கும். மக்களே, தினமும் சொல்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.